வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது. பாசுரம் 13. பாவை நோற்க வேண்டாமா, பாவாய் எழுந்திரு. புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணீனாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். விளக்கம். கண்ணழகு படைத்த ஒரு பெண் இப்பாச்சுரத்தில் எழுப்பப்படுகிறாள். விடியற்காலை நிகழ்ச்சிகள் சிலவும் இப்பாச்சுரத்தில் குறிக்கப்படுகின்றன. மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை வாய் பிளந்து அழித்த கண்ணபிரான், கொடியவனான ராவணனது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், இவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம் பெண்கள் எல்லாரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்தில் குருக்கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழியில் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடுவில் குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக. அப்படி என்ன உனக்கு தனி அனுபவம்? உன் மனத்தில் கள்ளத்தனத்தை விடுத்து எங்களுடன் சேர்ந்து வா. பாடலின் பொருளை உணர்ந்து கொண்டோம். இப்பொழுது அப்பொருளை பொருத்தி பாடலை மீண்டும் கேட்போமா? புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணீனாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.